என்னதுன்னு தெரியல. நீங்க இந்த நாடகத்துல என்ன வேசா? ஆதி துயில் வாசா அலைமகள் மகிழேசா, ஆதி துயில் வாசா அலைமகள் மகிழேசா, அச்சுதலே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா, ஓம் நமோ நாராயணா. கோவையே வாழிமு மாநிலத்து நாராயணா. கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே, கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே, கோவிந்தா 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 என்று நான் பாடுவேனே, கோவிந்தா கோவிந்தா என்று நான் பாடுவேனே. நாராயண ராகத்தை ரொம்ப கடிக்காதீங்க. நினைத்ததை தீர்ப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே, நினைத்ததை தீர்ப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே, நினைத்ததை தீர்ப்பவனே நிறைவேற்றி வைப்பவனே, எங்கள் உலகாப்பவனே, எங்கள் உலகாப்பவனே, ஏழை பங்காளனே. ஓம் நமோ நாராயணா. சபா நாராயண மகே, நாராயணா நமச்சிவாய நமகே. ஓ நாராயணா. கலகம், சங்கத்தில் கலகம், மேனிலும் கலகம், அவசியம் கலகம் உண்டு. ஈமர் நாரதரா, நாம் நாரதரா, சந்திப்போம் சிந்திப்போம். ஆனை முகத்தனே, ஐந்து கரத்தனே, பானை வைத்தோனே, பரம்பொருள் போற்றுவனே, அந்த செல்வ கணபதியை வணங்கி, அந்த செத்தி கணபதியை வணங்கி கலை புனியை தூங்குவோம் என்பதை தெரிவித்து வாங்கி தலைவரே ஆதி முதலாகி ஆனந்த அறிவாகி நாத மொழியாகி நம்பிக்கை பொருளாகி வேதம் புகழும் எங்கள் விநாயக பெருமானே, பாதம் பணிந்தோம் உந்தல் பாட்டிற்கு புகழ் கூற்று. காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, சிவனார் மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. அன்னையின் வடிவாக பெண்கேட்டு அடம் முடித்தாய், அப்பனே உலகன் மலவந்த புகழ் வளைத்தாய். அன்னையின் வடிவாக பெண் கேட்டு அடம் பிடித்தார், அப்பனின் உலகின்று பலவந்து புகழ் படைத்தார். தம்பி உடல் இருந்து பள்ளியை மனமுடித்தாய். தம்பி உடல் இருந்து பள்ளியை மனமுடித்தாய். தர்மத்தை செய்து காத்திடும் எனக்கு காரியங்கள் காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, மகனே குணநிதியே, காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே, கணபதியே. கைதட்டுன்னு இவ்வளவு நெஞ்சார்ந்த நன்றி அண்ணே. என்ன கேட்டீங்களா? சப்தத்தால கட்டை இல்ல இல்ல நான் கேட்குறேன், நீங்க யாரு? நீங்க நான் தான் நாரதர். ஓ இந்த ட்ரெஸ்ஸு, ஓ நாரதர் காவி உடைய புது மண்டபத்தில் வாங்க. இல்லை காவி உடையில தான் இருப்பாரு. இந்த சிப்ளா கட்டை இருக்குமே அது எங்க?
அது இப்போ நவீன முறையில் இருக்கா? ஆ. இந்த வகுத்துல அது செய்ய கொடுத்தேன், ஆச்சாரி தண்ணியை போட்டு தூங்கிட்டேன். ஓ, இந்த மாலை வந்து இப்படி சேர்ந்துருக்கும். இது பார்த்தா கருப்புசாமி மாதிரி தொங்கி. ஐயா, இது பெரிய நாரதுனால மாலை அப்படி. ஆ. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்ல சாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க பேரை சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து அவர் டூப்ளிகேட் நாரதர். ஓ, அதுக்கு தான் விழுந்து அவருக்கு எனக்கு பாத்தீங்களா? இவர் தான் வந்து இந்த பாதரட்சையெல்லாம் போடாம வந்திருக்காரு பாருங்க. இவர் தான் உண்மையான நாரதர். அப்ப விழுந்து வாய்ச்சாமே. அப்ப அவர் டூப்ளிகேட்டு. தெரியாம போச்சு. சரி, வர சொல்லுங்க பாப்போம். நேரம் ஆயிடுச்சு, எனக்கு வேலை கிடக்கு பல. அவரை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? யாரு? என்ன வேலைக்கு பாக்குறீங்க? ஐயா, நம்ம இடத்திற்கு ஏதோ ஆடவர் வதிரிக்கு வந்திருக்கிறார். ஆடவர். சரி சரி, வர சொல்லுங்கள் பார்ப்போம். அவரை நாங்க வர சொல்லணும். ஏன் உங்க வாய் என்ன பண்ணுது? நான் கூப்பிட்டா வரமாட்டாரு. பெரிய நாரதர். ஒரிஜினல் நாரதர். சரி, நீங்க ஒரு வாட்டி கூப்பிட்டு பாருங்களேன். நான் கூப்பிட்டா வரமாட்டாருன்னு தானே இப்போ உங்களை கூப்பிட இப்போ சொல்லி. நீங்க எங்க வந்திருக்கீங்க? திணைப்பணத்துக்கு. ஆமா, வேலிமலை சாரல். வேலிமலை சாரலுக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? காசு வாங்கிட்டு போக. வேற எதுக்கும் வரலையே? வேற எதுக்கு இங்க வருவாங்க? இந்த வேற எதுக்கு? வர சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயா, வசனமே தெரியாதா? எங்க நாரதர் அதான் கலகம். சுருக்கமா பேசணும். அதுதான் பராத்துல பறந்தோண்டி பரத்துல அதெல்லாம் பேசணும். ஒரு வாரம் பராபரத்திலே பறந்தோன்றி பரத்திலே பறந்தோண்டி பரத்திலே பறந்தோன்றியா பராபரத்திலே பறந்தோன்றி பரத்திலே சோன்றி சிவத்திலே சக்தியிலே நாதோன்றி நாதத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே அப்பு போய் அப்புலே இது வேண்டு அப்ப வாங்கி ஆனைக்கு சாயி சாப்பிடணும்ல. ஆழத்திலே இந்த ஞானத்திலே பாலத்திலே நேற்று சாப்பிட்டோம்ல. பாலத்துல ஆழத்திலே இந்த பிண்டம் பிடிக்கின்றதாக என் கலகம் அவசியம் மண்ட உடையல் உண்டு. கலகங்கிறதை தவிர வேறு எவரும் எதுவும் தெரியாதா? எங்க நாரதர் எதுக்கே வருவாரு? சத்தியலோகம் சென்று அங்கெல்லாம் எல்லாம் விட்டு இங்க பூலோகத்துக்கு நாரதர் வர்றாங்க. ஏன் வராரு? சதுர்முகனை கண்டு. ஆமா, கலகம் செய்ய வேண்டும். அதேக்கு பட்டது கலகம் தயா சொல்றாங்க தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்க. இல்ல, மண்ட உடையன்னு அது யாருக்குன்னு தெரியல. சத்தியலோகம் சென்று சதுர்முகனை கண்டு. சத்தியலோகம் சென்று நேரா நரிக்குடி வந்து இங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு வைகுண்டம் சென்று வைகுண்ட வாசனை போற்றி. ஆமா, என்ன ஆமா ஆமா போட்டினா அப்புறம் ஆமா என்ன சொல்லணும்? போட்டி இல்லையா? போற்றி. கைலாயம் சென்று. ஆமா, யாரை வணங்கி? கைலாயம் நீங்க அண்ணாவது வணங்கி. யாரை வணங்கி? கைலாசநாதனை வணங்கி நேராக வந்தேன் பூலோகத்திற்கு. ஆமா, வந்த இடம் பூலோகம். பூலோகம் பூலோகம் என்னையா பேசுறீங்க? யாரை அணியர்? நீங்க யார்? ஆளுக்கும் தோற்றத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லாம நீங்க தான் வந்திருக்கீங்க ஏன் இடத்திற்கு? கருப்பசாமி வேஷம் போட்டாரா? கருப்பசாமி அது நாளைக்கு. எங்க திரும்புங்க, என்னை பாருங்க. இந்த பக்கம் நல்லா திரும்புங்க. யார் கட்டி விட்டது வேட்டி? அது வேட்டி யாரு கட்டி விட்டது? நான் தான் கட்டி விட்டேன். யார் கட்டி விட்டது? என்ன அருமையா கட்டி இருக்கீங்களே தம்பி. சொல்லுங்க தம்பி, தங்களுடைய திருநாமதயம் என்னவோ? அப்படின்னா திருநாக்கரசு யாருன்னு கேட்குறீங்களா? தங்களுடைய திருநாமோதயம் என்னவோ? என்ன திருநாமம்? பேர் அங்கே வாயா தெரியாம நாடகம் பார்த்துக்கிட்டு எத்தனை வருஷம்? தங்களுடைய பேர் என்ன? நாரதர். எந்த ஊர்? மேலூர். எந்த மேலூர்? கொட்டாம்பட்டி மேலூர். ஓ, கொட்டாம்பட்டி மேலூர். தங்களுடைய தந்தை பெயர் என்னவோ? எங்கள் அப்பா பேர் சொல்ல மாட்டேன். அப்பான்னு ஒரு மரியாதை வச்சுருக்கேன். அம்மா பேர்? ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேன். ரெண்டு பேரும் சொல்ல மாட்டீங்க? அம்மா அப்பா பேரை சொல்கிறதுக்கு நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்குனா பேர் சொல்ல தானே அப்படி இல்லை. அது பேர் சொல்ல அவங்க சொல்ல
புரியல. ஏன் இப்படி வேஷம் போட்டுருக்கீங்க? ஏன்? யார் வேஷம் போட்டு? நீங்க. நானா வேஷம் போட்டிருக்கேன்? அப்புறம் அடே சும்மா இங்க வாயா யோ. நான் வேஷம் போட்டுக்கண்ணா. சரி அப்ப இதுக்கு பேர் என்ன? உன் இடம் தான், நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நான் வேஷம் போட்டு அண்ணே நான் யாருன்னு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓனர் தெரியும். எந்த நாரதர் நீங்க? யாரு நீங்க எந்த நாரதர்? நாங்க மேலோக நாரதருங்கிறேன். அப்புறம் எந்த நாரதர்? மேலூர்னு சொன்னது வந்து மேலோகத்தை தான் சொன்னீங்களா? ஆமா, அதைத்தான் சுருக்கமா மேலூர்னு சொன்னேன். எப்படி சொல்லி வைப்பா? கூலூர். முகரைய பாரு. நாரதரையா நீ? ஆமா. சரி, நாரதர்னா கையில சப்ததாள கட்டை இருக்கணும். சப்ததாள கட்டை இதா இருக்குல்ல, அது என்னது? பதத்து பற்றிய மலைக்கு மழை எங்க வந்துச்சு? உள்ள பெய்யுதுல. எங்க பெய்யுது? உள்ள உங்களுக்கு தெரியாது. மலையில இருந்தானே வா. நான் தான் நாரதர். ஏங்க நான் தாங்க நாரதர். அப்ப நீங்க நாரதர். அப்ப நான் பொய்யா சொல்றேன்? வீணை எங்க வீணை? வீணதான் ஆச்சாரிய நிசாம் திரு. எங்க என்ன வேணும்? எங்க மேடையில எல்லாம் அப்படி ஏறக்கூடாது, தெரியுமா? இல்லையாது ஒருத்தர் மேடையில நிக்க முடியுது. இருங்க, மாலோட மேல ஏறக்கூடாது. அப்படி இல்லைங்க, கேட்க அனுமதி கேட்டு ஏறணும். சும்மா நீங்க வாட்டுக்கு சௌரியத்துக்கு வராம வந்தா சரி. சௌரியத்துக்கு ஏறினீங்கன்னா என்ன அர்த்தம்? நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரதர் மகாமுனிவர் யாரு? ஏய், நீ என்ன நாரதர் வேஷம் போட்டியா? அங்கே இங்க பாக்குற, இங்க பேசியா? அந்த ஆள் பாட்டு போட்டு வர்றது இங்கே இருக்குது. அவர் தூக்கம் வரக்கூடாதுக்கா போட்டுக்குவாப்ல. எங்க இல்லம் தேடி வந்திருக்கக்கூடிய இல்லம் தேடியா? இல்லம் தேடி கல்வி. இல்லம் தேடி கல்வி இல்லை, எங்க இல்லம் தேடி வந்திருக்கிறார் நாரத மகாமுனிவர். சரி, அவருக்கு நாரதர் இங்கே என்னைய பார்த்து சொல்லு. அங்க என்ன பாக்குற? நீங்க வர உங்களை பார்த்த நாரதர் மாதிரியா தெரியுது? இங்க எப்படி இருக்காரு? வகுருங்க. ஐயோ, இந்த பஞ்சகத்தம்லாம் சாமி இது எங்க வச்சது? இந்த பஞ்சகத்தை ஓயாம நாராயண நமகை நாராயண நமகைன்னு சொல்லாதீங்க, மறந்துடுவாங்க நம்மளே. அதுயா இந்த நாரத மகாமுனிவருக்கு பல காலம் என்ன சும்மா இருக்க முடியாயா? யார் இருந்தாலு நான் தான் சத்தியமா இந்த புறாடு வேலை யார உண்மையாவே நான் தான் நாரதரு. நான் ஒரு நேரம் மாதிரி இருக்க மாட்டேன். சரி, ஒரு நேரம் மாதிரி இருக்க வா. நாரதர்னா முக்காலம் உணர்ந்தவர். 14 லோகம் சென்று வரக்கூடியவர். தெரியுமில்ல உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் ஒன்னே தெரியாம நாரதருக்கு போய் துணி போத்த போற, மாலை விட போறேங்கிற. இருங்க, அதை கட்டி விட்டுக்கிறேன். என்னடா உடம்பு அளவு உள்ள தண்ணி பிச்சு எடுக்கிறோம். அளவு இல்ல தண்ணி பிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கா? டேய் சரி, நீ மாலையெல்லாம் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. வா. நாரதர்னா உலகிலே நடந்த அனைத்து கதைகளும் தெரிந்தவர். அனைத்து கடைகளும் தெரியவருக்கு. நீ நாரதர் வேஷம் போட்டு ஏன் அப்புறம் அழிச்சிட்டு வந்த? யாரு? சந்தனம்லாம் பூசிருக்கேன் மேல. தாங்க சந்தனம் பூசி எதுவும் பூசுவான். நீங்க அதுவே ஒண்ணு பேசி தண்ணி பீச்சு அளவு தண்ணி பீச்சு அடிக்கிறாங்கல்ல. ஆமா, ஏன் அடிக்கிறா சொல்லு? தண்ணி பீச்சு ஏன் அடிக்கிறாங்கன்னு சித்திரை மாதம் ரொம்ப வெயிலா இருக்கும், குழு. கோயிலுக்கு சாதாரணமா ஒரு வேலையை செய்வதல்ல, தண்ணி பீச்சுற வேலை ஏன் நடக்குது சொல்லு? சாமி இருங்க, அந்த மாலை போடு. மாலையெல்லாம் போட்டுக்கலாம். நாரதர் யாருன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாலை போடலாம். நீங்க பேசுங்க. அப்ப என்ன கூட்டி அசிங்கப்படுத்துறீங்களா? கேவடாங்க. அப்ப என்ன கூட்டியாலும் சரி, நீ அசிங்கப்படுத்தல உன்னை. நாரதர் நிக்க. சரி, நாரதர்னு பேய் என்ன கூட்டியாலும் அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தல. நீ யாரடா நீ? அப்ப நீ சொல்லப்படாது. ஏய், அப்புறம் நீ அறிவட்ட முட்டாப்பல. நான் நாரதர்ங்கும் போது நீ அப்புறம் நாரதர் அப்புறம் நீ போவான். சரி, இரியா. அவங்கள போய் எப்படி நீன்னு சொல்லுவீங்க? அவங்க எவ்வளவு ஆள் காலமா இருக்காங்க. ஏய், இந்தடா. அவன் யாருமே? அடே உன்னே தாண்டா. அவன் யாருன்னு தெரியுமா நம்ம உனக்கு? அரே, அவங்க நாரதர் போய் அவங்க வாயை பாருங்க. அப்படியே சாமி உங்க வாயை காமிங்க. வாயை பாருங்க நல்லா எப்படி இருக்கு. வாயை பார்த்தாலே சாமி எனக்கு அப்படியே அத்தனையாவும் வந்துருது. டேய், அவன் யாருன்னு தெரியுமா முத? தெரியும். யார் அவன்? நாரதர். அப்ப அவன் நாரதர்னா நான் யாரா? வெடுத்து போய் எடுத்தீங்க. இப்ப யார் நாரதர்னு கண்டுபிடிச்சு விடுவாங்க. வா, இங்க வாயா. இங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லுங்க. சரி, வந்து தொலைங்க. இங்க வாங்க, வந்து வாங்க. நீங்க நாரதரா? அம்மா, அப்ப நாரதர் எப்படி? நாரதர்னு பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? நாரதர்னு ஏன் பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு அதான் கேக்குறேன். நாரதர் தாண்டா. நாரதர்னு சொன்னா மாறி போயிருமா? நாரதர் தான் கேட்டாரு. நாரதர் ஏன் பேர்? நாரதர் பேர் வந்து
அது கேட்குறாங்கன்னா அது முறையோட ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா ஒரு முறையோட சொல்லுங்க. முறையெல்லாம் ஒன்று சொல்லணும். நான் சும்மா சாதாரணமாக தானே பேசுகிறேன். நீங்க லோக்கல் நாரதருக்கும் மெயின் நாரதருக்கும் இருக்குல்ல. ஓ சரி சரி சொல்லுங்க. அப்போ நாரதர்னு பேர் நாரதர்னு மண்டே பொழந்தவங்க அதைத்தான் நானும் சொன்னேன். இவனை போய் பேர் வந்து மட்டும் சொல்றேன். நாரதர் பேர் என்ன நாரதர் ஆத்தால போட்டு கட்டுச்சு. சொல்லலையா? சாமி 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 சொல்லுங்க சாமி. சொல்ல வரேன் ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா மேலே என்ன அது இது என்ன நாரதர் எந்த ஊர்ல நாரதர் இப்படி வந்தாரு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களை பார்த்தா. நாரதர் டேய் அடி மண்டெல்லாம் திறந்து விட்டுறேன். அசிங்கப்படுத்து. நாரதர்னா என்னன்னு கேட்டா சும்மா நாரதன் சொல்ல வேண்டிய நாரதர்னு எதுக்கா சொல்றேன்? சாமி சொல்லுவாரு. சரி சொல்லுங்க. நாரதர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு? சொல்றாங்க நாரதர்னு பாலத்தாறு பெருதாடி நாரதர்னு பேர் வந்துச்சு. சொல்லு அடிச்சு இங்க வடங்க இங்கிட்டோ என்ன அப்படி என்னமோ பெருசா ஜாதி பிட்டைய மாதிரி கலந்தாரு. என்ன பாலத்தாருக்கு நாரதருக்கு ஏதாச்சும் சம்மந்தம் கிடையாது. வாங்கிறது அது அது வேற எழுத்து. நாங்கிறது வான்றது ஒரு எழுத்து, நான்றது ஒரு இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதுக்கு தெரிஞ்ச சம்மந்தம் இல்ல. சம்மந்தமே இல்லாம வாழத்தாரு பெருத்தவாசி நாரதர்னு பேர் வந்துச்சு. ஏன் சம்மந்தம் இல்ல? நான் ரொம்ப நகை கட்டது வாசி வா வேற இடத்துக்கு போயிருச்சு. நான் ரொம்ப நகை கட்டது வாசி வா வேற இடத்துக்கு போயிருச்சு. அதுவும் சம்மந்தம் இல்ல. டேய் இதெல்லாம் பைத்தியக்காரங்க உண்மையாவே. யாரு போயிட்டு ரெண்டு பேரும் தான். சரி அவனை சொல்லுங்க. நம்ம நாரதர் நம்ம டேய் 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 நாரதர்னு பேர் வந்ததுக்கு என்னடா காரணம் கேட்டேன். முதல்ல நாரதர் வேஷம் போட கிளம்பிட்டியா நீ? என்னடா அது? இது எப்படி தெரியுது ஐயா? இது எதுக்கு தெரியுமா? இந்த வேஷத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. சும்மா இழுத்து இங்கே இழுக்குது. நீங்க நாரதர் இல்லைன்னு போய் சொல்லிட்டு போயிடாதீங்க. டேய் டேய் என்ன எரிச்ச வந்துடும் அப்புறம் எனக்கு ஆடு மோர கட்டையும். டேய் பதில் சொல்றா. கூப்பிடாப்லையா? உடனே தாண்டா கூப்பிட்டேன். ஏன் நீ என்ன பெரியவனா? மோரே பறிங்க வாங்க இங்க உடனே தாண்டா கூப்பிட்ட. டேய் வா. அப்படியா? அப்படித்தான். என்ன வாங்குறியா? என்ன யாரா ஒரு நேரம் மாதிரி? டேய் யாரா நீ குண்டு போல? டேய் நாரதர் உண்மது கிடையாது. உணவை பிராணன் என்ற வாயுவை மட்டும் உட்கொள்ளக்கூடிய நாரதர். பிராந்தியா? பிராணன்கிற வாயு காற்று வாயுவா? வெள்ள போடுறீங்க அப்படிதானே? இங்க வாங்க ஒரு நிமிஷம் வந்து பக்கமா அடிப்பேன். சும்மா வாங்க இங்க வாங்க தம்பி இங்க வாங்க. சரி வள்ளியை வர சொல்லுங்க. யாரு சந்திக்கணும்? வள்ளியை சந்திக்கணும். யார் நீங்க சந்திக்கணுமா? வள்ளியே சரி இங்க வாங்க. உள்ள சந்திக்கிறா. சரி நீங்க எங்க இந்த உங்க ஊர் எந்த ஊரு? யாருக்கு? நீங்க எந்த ஊரு? மேலூர். மேலூர்னா மேலோகம். ஆமா. மேலோகத்துல எந்த லோகம்? அப்புறம் எந்த லோகம் என்ன குடியிருப்பு? பைத்தியக்கார பையல மேலோகம்னா ஒரு லோகம் இல்லடா. சத்தியலோகம். சத்தியலோகம். சத்தியலோகம் அதை பத்தி எங்களை பேசாதீங்க. ஏன் அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப டேய் அமே நாரதர் தானே அப்படித்தானே நீ சொல்ற. அவனை பேச விடணும்ல. அரஞ்சனா மூக்காந்த அந்த ஒரு பேச விடல. எந்த ஊர்ல இருந்து வரியா? மேலூர்ல இருந்து வர. மேலூர்னா எந்த ஊரா? பரதேசி. போறா கூட்டம் அசிங்கப்படுத்தியா? மேலூர்ல தெரியாத கொட்டாங்குடி பக்கத்துல இருக்க மேலூர். அந்த மேலூர்ல மேலோகத்தை மேலூருங்கிறாயா? சும்மாயா பைத்தியக்காரத்தனமா? 14 உலகம். 14 உலகம்லாம் எனக்கு தெரியும். நீங்க 14 உலகத்துல எந்த உலகத்துல இருந்து வரீங்க? என்ன இப்படி குரு கேள்வியும் கேட்கப்பட சொல்லி தானே வந்தேன். இப்படிதான் குரு கேள்வி கேட்டீங்கன்னா சாமி நீங்க பேசுங்க. நாரதரை பதில் சொல்ல சொல்லியா? சொல்லியா? இந்த கண்ணாடி எந்திரி சொல்லு. அந்த பக்கம் போல நம்ம பக்கம் உள்ள இங்க இருக்க பதில் சொல்ல சொல்லியா? சாமி சொல்லுங்க சாமி. என்ன சொல்லணும்னே தெரியல. எந்த உலகம்? 14 லோகத்துல எந்த உலகத்துல? 14 உலகத்திலே 7வது உலகம். 7வது உலகமா? என்ன உலகம்னா எந்த உலகம்? எந்த உலகம் சொல்லுங்க. காரியாட்டி உலகம். காரியாபட்டி உலகமா? ஆமா. என்னடா பேசுறேன்? காரியாபட்டி திரௌபதி டீ கடை. காரியாபட்டி திரௌபதி டீ கடையா? ஆமா. அந்த 7வதுக்கு அந்த 14 உலகத்துல அங்கவே எல்லாரும் டீ சாப்பிடு. உங்க அப்பா யாரியா? பிரம்மா. பிரம்மா வாசம் செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? எங்க பிரம்மா வாசம் செய்யக்கூடிய இடம் பிரம்மா வாசம். அந்த பேச்சு இதுல இதாகுது.
பிரம்மவாசமா? டேய் பைத்தியம், அதுக்கு பேர் சத்தியலோகன் பேர்றா. அப்புறம் என்ன? சொல்ல போனா இந்த அதுக்குள்ள யாரு யார் நாங்கள் தெரியாதா? சத்தியலோகன்றது தப்பா சொன்னாயா? யார் தப்பா சொன்னது? பிரம்மவாசம்னு சொன்னா மகாராஜ் போய் தப்பா பேசுவாரா? நாரத மகரிஷியா? மகாராஜ் சரி, அங்க இருந்து இங்க எப்படி வந்தீங்க சொல்லுங்க. நம்மோட கார்ல வந்து நம்மோட கார்ல ஒன்னேத்து கேட்டாரு, என்ன கேட்கல. அங்க இருந்து எப்படி வந்தோம்னா 5:20க்கு வண்டி எடுத்தோம். ஏய் வந்து நேரம் வந்து எங்கனையோல நிப்பாட்டி டீ சாப்பிட்டோம். 5:20க்கு வண்டி எடுத்து வந்து நேரம் மானமரம் தாண்டி டீ சாப்பிட்டோம். டேய் திருப்பத்தூர்ல ஜூஸ் குடிச்சோம்னா எரும மாடி ஏதாவது தப்பு தப்பா சொல்றேன். வந்தது கூட தெரியல அவனுக்கு. ஏங்க தூக்க வரத்துல குடிச்சிட்டு அதெல்லாம் அவர் சாப்பிட்டது சூத்து, நீங்க சாப்பிட்டது டீ. அப்படி சொல்லுங்க. என்ன ஏழை உன்னை கூப்பிட்டு வந்து என்னடா இதான் சொல்றா? டேய் நாரதரி அவரு நாரதர் சாமி. மறந்து டேய் இங்க பேசுவியா? பேசுறியாடா? பாரு மோரே பரப்புற யாரா நாரதரி படுத்து. டேய் அவனை போய் ஏய் ஐயோ எதுக்குடா நீ நாரதரி சொல்ற? டேய் இந்தடா குண்டு போல. டேய் இங்க என்ன பண்ற? டேய் நீ ஏன் நாரதரி சொல்ற? நீங்க என்ன டேய் ஆளு சேர்ந்துருக்காங்க பத்தியெல்லாம் 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு. ஏய் கர்மம் முடிச்சாங்க யாருங்க நம்மள மோரே பாரு மோரே. ஆளும் முகரக்கட்டையும் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க. நாரத வேஷம் யோனைய உன்னை போட சொன்ன ஆள் யாரு? ஏய் இங்க வா. நீ ஏண்டா சேர்ந்தாப்புல ஒரு வசனம் பேச தெரியுமா உனக்கு? யாருக்கு? நீ போய் நாரத என்ன பேச தெரியுமா? அவர் பேசுறதுல நீங்க பேசி போட முடியுமா? உனக்கு பேச தெரியாதியா? கவி பேசி பாப்போமா? மகாபாரதம் பாப்போமா? எடுத்து பார்த்து. சரி அவன் நான் பேசுறேன் மட்டும் திரும்ப பேச சொல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நரிக்குடி மேடையில நான் பேசுறத இவன் திரும்ப பேசிட்டானா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நம்ம பேசுற மாதிரி பேச சொல்லி பேசியா? அவர் பேசுறா நீ பேசுவ. உனக்குள்ள ஒரு வீரம் இருக்கு, தம்பு இருக்கு. உன்னோட இது உனக்கே தெரியாது. நீ பேசு, நீ பேசுங்க. இது இருந்தா தானே தெரியும். சரி வாங்க பேசி பார்த்துக்கோமா. குக்களை பிடித்து நாவி கொண்டு வைத்து வைத்து மிக்கோதம் கொஞ்சம் பூசி மிகோடம் செய்தாலும் தான் குழம்பு இருந்தாமோ அதோட முடிவுடாம குக்களைலாம் குழந்தை பிடிக்கலாம். அவர் கொக்கை பிடிச்சி ரசம் வச்சு நாக்கில் சாப்பிடணுமா? இது ஒரு பேச்சா? பேசுற கவி பேச சொன்னா குக்களை பிடிச்சி நாக்கு கொக்கு இல்லடா கவி பேச. குக்களை பிடித்து நாவி கூண்டில் வைத்து வைத்து மிக்கோதம் மஞ்சள் குக்களை பிடிச்சி நான் இதுல கூண்டில் அரைச்சு வச்சு கொக்கை புறம் பிடிச்சி மதுரை புடுங்கி ரசம் வச்சு நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லான்றாரு. அப்படியே செவிட்டு போயிலடா. குக்கரை பிடித்து குக்கர்ல ஒரு மேடை நாகரிகம் இருக்காதா? என்ன நாகரிகம்? போடா வாடான்னு பேச தங்க. உங்களுக்கு என்னடா மரியாதை கொடுக்கணும்? முகரையில பாரு உங்களுக்கு என்னடா மரியாதை? என்ன டேய் உங்களுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு நீங்க என்னடா மரியாதை எனக்கு தெரியல. என்ன இதுவரை பேசுனீங்க ரொம்ப அமைதியா இருந்தேன். சரி ஏதாவது தெரிஞ்சா பேசணும் இல்ல போன நேரம். சரி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருளாய் போனே. இல்ல ஏதாவது புரியுற மாதிரி பேச மாட்டேன். தமிழ்லயா பேசுறேன்? தமிழ் இது தமிழா? தமிழ்தான். நல்ல தமிழ். உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருளாய் போனே. தண்ணியை போட்டு உருள்வாய். தண்ணியை போட்டு ஒரு தண்ணியை போட்டா உருளாம உட்கார்ந்து இருப்பாங்க. இது என்னது? இது என்னது? யார் பாடுனது? யார் பண்ணது? அருணகிரிநாதர் பாடுனதுயா? அருணகிரிநாதர் தெரியாத தாய்மாமே. அருணகிரிநாதர் தாய்மாமனா? அருணாங்கியா? அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் அந்த ஆள பேசாதடா. அண்ணே நம்ம தாய்மாமனே. காது ஊத்த வச்சா அந்த ஆள வர மாட்டேங்கிறாரு. நீ 2வது மாமனை விட்டா மயூரன் வருவாரு. ஆமா அவர் 2வது மாமன் தானே வருவாரு. யார் அருணகிரிநாதர் உங்களுக்கு மாமா? ஆமா பாடினார் முதல்ல. கைத்தல நரகணி அப்பம் டபுள் பரி கப்பிய கரிமுக அடிவேணி. என்ன ஓவா சொல்றடே சும்மா சவடால் மட்டும் பேசுற. என்னன்னு சொல்லுவான்னு சொல்ல. சுப்பிரமணி தெரியுமா? தெரியும். இந்த முருகப்பெருமான் சுப்பிரமணிய கடவுளுக்கு கொஞ்சம் சுப்பிரமணிய பத்தி என்ன தெரியும்? அப்புறம் முருக கடவுளா? முருக கடவுள் அது வேற.
சுப்பிரமணி தெரியுமா தெரியாதா? தெரியுயா? பிளாக்ல வாங்கி சரக்கு ஓட்டுறவர் தெரியுமா தெரியாதா? யாரு? சுப்பிரமணி. டேய் நீ என்ன இங்க வாய, என் பக்கத்துல ஒரு நிமிஷம் வாய, ஒரே ஒரு நிமிஷம் வாய, தயவு செஞ்சு வாயா. வாடா, நியாயமா பேசு. பண்ணி என்ன சொன்ன போற? பண்ணி என்ன சொன்ன? என்ன சொன்னாலும் பேசுவான்னு சொன்னியாலே. நான் பேசுவோம். அப்ப பேசுவானா பேச மாட்டாங்க? பேசுவான். எப்படா பேசுவான்? பேசுவாருன்னு இல்ல என்ன சொன்ன மாதிரி. எப்ப பேசுவான்? இப்ப பேசுவார். நீங்க பேசுங்க. முத்தை தர பத்தி திறனகை எத்திக்கிற சக்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குரு பிற என போதும். போதும் சொல்லு. சொல்லி பேசுன்னு சொல்லல. சரி பேசு. அவர் பேசுறது பேசு. பேசுவேன் தாமே. பேச சொல்லியா? பேசுவாரு பேசுவாரு பேச சொல்லியா? பேசுவாரு. பேசுறேன். பேசாம நிக்கிறேன். அப்புறம் எதுக்கு வந்தவன்? பேசு பேசு பேசு. முத்தை தர பத்தி திறனகை எத்திக்கிழமை ஓதும். அப்புறம் என்ன தாமே? இதுக்கு மேலே முக்கற்பரவர்க்கு சொல்லி அத்திப்பழம் சாப்பிட்டா அதுக்கு நல்லது. அத்திப்பழம் மட்டும் இல்ல, அத்திப்பழத்தோட சேர்த்து பாதாம் பால். நான் என்னடா பேசுறேன்? என்னடா பண்றீங்க? பார்த்தா அப்புறம் தெரியுது உங்களுக்கு. இல்ல டேய் பேசுறது திருப்புகழ்யா. என்ன பேசுறீங்க? ஐயா நாங்கள் திருப்புகழ் தான். என்ன திருப்பி பேசுறதா? எங்க பேச முக்கற்பரவர்க்கு அப்புறம் என்ன நொப்பரம் என்ன என்ன சொன்னா பேசுறியா? பேசுறாரு. பட்டுத்தலை தட்டை அட்டு தலை 2 தலை 560 ரூபா. 560 ரூபா மழித்த தருவாங்க. காரியம் ஒரு தலை 560 ரூபாடா. என்ன தலை தம்பி? மாட்டு தலை. நான் என்ன அரஞ்ச நோய் பல்லு எல்லாம் ஊத்து போய் ஏழாங்க. இப்ப என்ன சொன்னேன் நான்? இப்ப என்ன சொன்னேன் நான்? என்ன சொன்னீங்க? 10 தலை தட்டை கலைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுத்தோடு வட்ட பகல் வட்ட திகரிகள் இரவாக. நைட்டு டயத்துல சமைச்சா கெட்டு போயிருமா? இவன் செம்பரியாடு தலை, கெடா தலை, பொட்டையாடு தலைன்னு இருக்கியா? அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன சொல்றானே? பத்தர்கரத்தை கலவிய மத்திய முறையில் வெற்றி மருந்துவாக. நீ ஒழுங்கு மரியாதை அவனை கூட்டிட்டு ஓடி போயிரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பைய தூக்கி தலைக்கு வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் ஓடி போயிருங்க. வீணா என்னடா பேசுறேன்? அவன் ஒரு இவனுக்கு ஒரு கொத்து முகரையில பாரு. முகர கட்டையில வந்து சேர்ந்துருக்காங்க பாரு. ஒரு ஏன் பேசுறியா? அவனுக்கு ஒரு கர்மம் தெரியல. இருங்க ஓட்ட நோய் நொடி என்ன இருங்க. ஒரு சாமியாரா காரியம் அப்படி எப்படியா? என்னடா பேசுறாங்க? இதுல நார ரோசம் போட சொல்லிட்டு அந்த லட்சம் என்ன பேசணும் உங்களுக்கு? என்ன பேசணும் உங்களுக்கு? சப்பளா கட்டை முகரை பாரு. சப்பளா என்ன பேசணும்? ஆளும் முகரையிலையும் பாரு. கூட்டிட்டு வந்து போயிட்டாங்கடா. என்ன ஆளுங்க? என்ன ஆளுங்க? இங்க வா. என்ன ஆளுங்க? இங்க வாங்க. இங்க ஒரு நிமிஷம் பக்கம் வாங்க. என்ன ஆளுங்க? என்ன ஆளுங்க? என்ன நல்லா தூக்கி விட்டு பேசினா வெளியே போய் வந்துடுவேன். ஆளுங்க இங்கே இல்லை சவுடாள் வேற சட்டம் வெளுத்து புடிய வெளுத்து. அண்ணே இது என்ன? அண்ணா சிவகங்கைக்கு பஸ் இருக்கானே. கூட்டு போறே. நீங்க பேசிக்கிட்டே இது என்னடா? இது நீங்க என்ன மயிரா கொடுக்கணும் நாரதனா இருக்கியா? என்னடா இது? என்ன கேள்விடா? சாமியை பார்த்து மயிரப்புறம் நாரதர். என்ன டேய்? எவ்வளவு பேர் வாங்கின நாரதர்? அதெல்லாம் இருக்கட்டும். அவரை போய் தெரியும் லட்சம் தெரியும். நீ நடிப்ப. இது என்னது? இது என்னது? மீச மலரணும். மலரணும் இல்ல, அது நானான்றது. மலரணும் என்ன நானான்றது? ஆளும் முகரக்கட்டையும் சட்டமும் சவுடாலும் இனிமே அப்படி பேசுவியா? என்னமே பேசல. ஒண்ணுமே பேசலையா? என்ன அவன் அப்படி பண்ணிவிடுவான் இப்படி பண்ணிவிடுவான். அவனுக்கு ஒண்ணு கூட தெரியாது சாமி. அதான் நானும் சொல்றேன். ஒண்ணுமே தெரியாது. அவனே கூட்டிட்டு வரேன். சும்மா சவுடால் பேசுறேன். அது எங்க அண்ணன் பேசி பார்த்து சொன்னேன். என்ன பார்த்தா ஒண்ணும் தெரியாது. என்னமே தெரியாது. நீங்க பேசி பாருங்க. ஒழுங்கு இனிமே உன்னை இந்த வேஷம் போட்டு நான் பார்த்தேன்னு வை. எதுக்கு? என்ன எதுக்கு? எப்படா அது? என்னடா அது? என்ன போட்டுக்க அம்புட்டு டூப்ளிகேட். இவர் என்ன வேஷம் போட சொல்ற? தம்பி ஆளுக்கும் தோற்றத்திற்கும் செய்கின்ற வேலைக்கும் சமந்தம் இருக்கணும். யாரு அப்ப டூப்ளிகேட்? இது என்ன கருப்பசாமி வேஷம் போட்டு பாருந்துகிட்டே தம்பி. இது என்ன மாலை தம்பி? நீ என்ன செய்யற? மரியாதை அவனை கூட்டி. என்ன மாலை? ஊருக்கு கிளம்பிடுற. இது வாடாரியா? அப்ப நான் டூப்ளிகேட் என் மேனியிலே போட்ட தம்பி மாலை போட்டுட்டா நீ நார அரைஞ்சு மண்டையை உடைச்சு போய் உடைச்சு. நான் தெரியல அவங்க பேச முடியாம தோத்துறோம்னு. இல்ல சட்டையை கழிச்சிட்டு ஆனா தோச்சு சல் போட்டு தோச்சு. என்ன கேட்ட? என்னமோ கேட்டி? என்ன கேட்ட? ஆளு எங்க வா? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நீ எத்தனை அடிப்ப? என்ன
காலையில் குளுக்கோஸ் போடணும் கம்பெனி இப்படியா வேட்டி முதல்ல கடைசியா இருக்கணும் உங்க 2 பேருக்கும். சரியா? இனிமே வந்து இந்த நாரதராஜன் போட சொல்லி அவன் நாரதர் இந்த மாலையை தூக்கிட்டு வர வேலையெல்லாம் நீ வச்சுக்கிட்டேன்னு வை. என்ன தலையில கட்டி தொங்க விட்டுருவேன். போன நாடா முடிஞ்சு போ. நாடா முடிஞ்சுச்சா? என்ன எங்களுக்கு என்ன ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை மேல் கணக்கு கீழ் கணக்கு தெரியாது நினைத்தீங்களா? 10 பாட்டு என்ன 2400 ரோடு சட்டில் ஏற்றி வச்சிருக்கான். உனக்கு தெரியுமா உனக்கு ஏன் வழியில ஒரு வேலி மோன தூக்கி வெட்டிக்கல விட்டுறேன்னு நினைக்கிறேன்? என்ன என்ன கற்க கதிர கற்பவன் நிற்க அதற்கு தகன் இருக்கான். சும்மா இல்ல கற்க ஆதிபகவன் முதற்ற உலகு. திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் ஒழுக்க விழுப்பம் தர உயிரினு ஓம்பப்படும் தான். அப்புறம் உங்களுக்கு எப்படி கிடைச்சு? என்ன தப்பா பேசுறேன்? தப்பா பேசுறேன். நீங்க ஏன் தப்பா சொல்றீங்க? நான் தப்பா சொல்றேனா? அவன் சரியா தான் சொல்றேன். அகழ்வாரை தாங்கும் இளம் ஒருத்தமை இகழ்வார் பொருத்தல் தலை என்னாத குரல் இனிய குரல் கணிப்ப காயம் தொற்று யாதனின் யாதன் நீங்கி ஒரு நோதல் அதனின் பேருன்னு சொல்லியிருக்காங்க. அதனின் இழல்றா அப்படின்னு இதழ் எய்தற்கரிய சேர்ந்த அவனை போறா டே ஓராண்டா டே எய்தற்கரிய சேர்ந்த கால நிலைக்கு சேர்ந்த கால நிலையே நிலைய என்ன அப்புறம் காலம் சரி ஒண்ணா திருக்குறள் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்கிறேன். எய்தற்கரிய சேர்ந்த கால நிலையே அப்புறம் ஒரு கால் தானே சரியா? நீ தெரியும் சொன்னீங்களா கணக்கலாம் என்னை தொடாதீங்க. ஏன் சுத்தம் இல்லை? நான் என்னடா இவ்வளவு நேரம் தொட்டு இருந்தேன். இப்போ வந்து புதுசா இங்க வாடங்க. மேல் கணக்கு நூல்கள் தெரியுமா? மேல் கணக்கு தெரியாம இருக்கா? சரி மேல் கணக்கில் 10 பாட்டு 8 தொகை இருக்கு. 10 பாட்டு கூட வேணாம். 8 தொகை நூல்களை மட்டும் சொல்லு. உண்மையாவே நீ பெரிய ஆளுன்னு இந்த நரிக்குடி மேடையில இன்னையில இருந்து நான் உனக்கு மேடை எந்த மேடையிலும் உன்னை வாடாப்படான்னு பேசவே மாட்டேன். 8 தொகை தானே? 8 தொகை நூல்களை மட்டும் நீ சொல்லு. எந்த மேடையிலுமே உன்னை வாடாப்படான்னு பேச மாட்டேன். மரியாதை ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைச்சலா இருக்காது. சொல்லு. ராசபாட்டுக்கு 6500, பள்ளி 7000 கிடச்சி அதில் சொல்லி ஒரு 5500 ஒருத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பள்ளிக்கு ஒரு 5500, அவருக்கு ஒரு 6500, நீ 8000 கேட்குற. அப்பா காசை வேறு போன வருஷமே பேசுனதாச்சும் குறையா பேசி விட்டேன். உனக்கு 8000, பெட்டிக்கு 6000, மிருதங்க 5500, ஆல் ரவுண்டு 4500, தாளக்காரதே கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் நிற்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறது தெரியல. மொத்தம் பேசுனது குறைச்சி மேற்கொண்டு 5000 பேசுனது எவ்வளோ ஒன்று அந்த தொகையை சொல்ல மாட்டேன். மொத்தம் பேசுனதுக்காண்டி 5000 ரூபா கூட போகுது. என்ன செய்யறது தெரியல. காலையில் காரியம் உள்ளது நான் பிச்சை எடுக்கணும். இப்போ இது என்னது? ஏதாவது சேர்த்து தருவாங்கன்னு கணக்கு சொல்கிறேன். என்ன தொகை? இந்த கணக்கு 8 தொகை. அது தொகை ஏண்டா எரும மாடு. நற்றினை குறுந்தொகை 500 பதிற்று நான் பேசுறது சங்க இலக்கியம்யா. ஒன்னே கூப்பிட்டு வர்றதுக்கு 3 நாள் வரை கூப்பிட்டு வந்துடலாம். சங்க இலக்கியம் ஏன் இந்த சம்பளத்துக்கா? அது உனக்கு ஒரு ஆள் தர சம்பளத்துக்கு 3 நாள் வரை கூப்பிட்டு வந்துடலாம் பேசாம. நாராயணன் அது 3 வருது. அடுத்தால கூப்பிடு. நம்மளோட பையனு சார் அந்த பையன் இருக்கணும். மருதமணி காத்துறத பார்த்தா பயம் அப்படியே பயம் நிக்கிறதுக்கே பயம். ஓடு 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 போங்க. ஓ நான் நரிக்குள்ள சொல்லிக்கிறேன். நல்லா பாடுவாரு நல்லா பேசுவாரு சொல்லிக்கிறேன். போங்க எதுக்கு கழுத்தை பிடிச்சி இப்படியே பிடிச்சி திருக்கி தூக்கி விட்டு வீசிடுவேன். மாதிரி இனிமேல் பேசிக்கிட்டு இருக்க. பாவம் கூப்பிட்டு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்வேன் இல்லைன்னா? அப்புறம் இல்லைன்னா கொடூரமாயிரும். என்ன செய்வேன் இல்லைன்னா? அது உள்ள தட்டி விடல சாமி. இல்லை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? போங்க முடிஞ்சிட்டு விட்டுறேன். பார்த்துக்கடே இந்த வேஷத்தில் இனிமேல் வரவே கூடாது. மண்டையை முட்டை அடிச்சுட்டு விட்டு கோவம் வர வேணாம். கோவம் வேணாம். அவங்க 10 பேரும் அடிப்பா இல்ல. என்னடா என்ன யாரு? எங்க அண்ணனை சொல்லிக்கிறீங்க. உங்களை யாரு சொல்லுவா? எங்க அண்ணன் கோவிக்க மாட்டான். கோவிச்சாண்டு வச்சுக்க. விடு சொல்லுவானா விடு. உன்னோட வீரம் அவர் வேணா விடு. ஏன் விடு? ஐயோ எனக்கு மண்டைக்குள்ள அப்படியே பயங்கர கட்டுப்பா இருக்கு. ஒழுங்கு மரியாதை. முதல்ல இந்த மாதிரி பேசுற வசனத்தை விடுங்க. நல்லா இருப்பிய. சரி விடு. அசிங்கப்பட்டாலும் மறுபடியும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அப்படின்னு ஊத்து விட்டுறாங்கப்பா. மீசை வேற அது வேறுப்பா. மீசை லேச தேங்காய் விடுங்க. கண்ணே வெளியமா. இது வள்ளி திரும்ப நாடா. அது இது வள்ளி திரும்ப நாடா. அது கட்ட பொம்மை. அது கட்ட பொம்மை.